எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்துட்டு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். இந்தந்த கருத்துக்கள நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இது அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதாவும் இருக்கும். இப்போ மனசு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அனுபவங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் மனசு. இந்த மனசுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா பிரகாசமாகாத கிரகம். அதாவது சூரியன்கிட்ட இருந்து ஒளிய வாங்கி தான் சந்திரன் பிரகாசிக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசு கூட அது வேலை செய்யறதுக்கு, அதோடைய செயல்பாடுக்கு தேவையான சக்திய ஆத்மஸ்வரூபத்துக்கிட்ட இருந்து தான் அது ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ ஆத்ம பலம் இருக்கிறவங்களுக்கு தான் மனோபலமும் இருக்கும். இந்த மனம் அப்படின்றது எதை சார்ந்து இருக்குதோ அதுவாக மாறிடும் அப்படின்றது சைவ சித்தாந்தம். ஆன்மா சார்ந்த வண்ணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தத்துவம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கவனம் எது மேல இருக்கோ அதுவாக நாம மாறிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. பட் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு சில மாயைகள்னால மற்ற விஷயங்கள் மீது நம்ம திசை திரும்பும் போது இந்த கடவுளுக்கு, இந்த ஆன்மீகத்துக்கு நாம கொஞ்சம் தூரமா போயிடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம கடவுள்கிட்டயே நம்மளுடைய சிந்தனைகள், அட்டாச்மெண்ட் இருக்கிறத பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எப்பயுமே ஆன்மீகமாக தான் இருக்கணும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டே இருக்கணும். மற்ற விஷயங்கள், மற்ற செயல்பாடுகள் எல்லாமே செகண்டரியா நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மனோகாரகன் அப்படின்றதுனால நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் எந்த ராசியில இருக்குதோ அந்த ராசிக்கு சம்பந்தப்பட்ட அந்த குணங்கள் தான் நமக்கு இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி. சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரமா இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த குணங்கள் நம்மக்கிட்ட அதிகமா இருக்கும். நம்மளால பார்க்க முடியுது. இந்த கேரக்டர்ஸ் இருக்கும்னா கண்டிப்பா அதோடைய தாக்கம் அப்படின்றது இருக்குது. ஆனா நம்மளுடைய லக்னங்கள், அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களோட பொசிஷன், இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் இதை சார்ந்து நமக்கு இந்த பலன்கள் அப்படின்றது மாறும். ஆனா ஜென்ம நட்சத்திரம் இதுவா இருந்தா இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா சந்திரன் நமக்கு மனோகாரகன். அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ன்றது ஓரளவுக்கு சொல்லலாம். ஸோ மனசு தான் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது. நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நாம வரோம் அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படின்னாலே நாம நமக்குள்ள டிராவல் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல நான் சொன்ன மாதிரியே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், அனுபவங்கள், நம்பிக்கைகள், சின்ன வயசுல நாம வளர்ந்த சுச்சுவேஷன்ஸ்னால ஏற்பட்ட சில நம்பிக்கைகள் இதெல்லாமே நம்ம எப்படிலாம் வளர்ந்தோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட மனப்பதிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நமக்குள்ள நாம டிராவல் பண்றது தான் ஆன்மீகம். ஸோ ஆன்மீகத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட். கான்ஷியஸா நம்ம என்ன இது அப்படின்னு நமக்குள்ள நாம வரோம் இல்லைங்களா? அதுதான் மோட்ச திரிகோணத்துக்கு முதல் ராசியான கடக ராசி. கடக ராசி தான் முதல் ராசி. அடுத்து காலபுருஷனுக்கு 8வது வீடான மோட்ச திரிகோணத்துல விருச்சிக ராசி. அதுக்கப்புறம் மீன ராசி, கடைசியா மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மோட்ச ராசி ஸ்தானத்துல கேது இருந்தா அவருக்கு ஜென்மம் இல்லை, மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேது 12வது இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுஜென்மம் அப்படின்றது இல்லாம போக வாய்ப்பு அதிகம். மோட்சத்துக்கு பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அந்த இடம் சுபமா இருக்கணும், சுபத்துவமா இருக்கணும். அடுத்து அவருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றது எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். அவர் அதுக்கு சாதனை செய்கிறாரா, அதுக்கான பிரயத்தனம் அவர் பண்றாரா, அவர் ஆன்மீகத்துல பிறவி இருக்கக்கூடாதுன்னு அவர் முயற்சி பண்ணாருன்னா அவருக்கு பிறவிகள் குறைய வாய்ப்புகள் அதிகம். கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய சாதனையை பொறுத்து, அவருடைய ப்ராக்டிஸை பொறுத்து தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்சது. இப்படி நான் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா வீடியோ லாங் ஆகிடும். நான் முடிஞ்சா அடுத்த வீடியோ போடுறேன். நான் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் பிண்டாஸ் பாய் கிடையாது. சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நான் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸாக சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.